கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் அதனுடைய 10வது வாக்கியத்தை வாசிப்போம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியிலே தப்பி கடந்து போவேன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் தேவ கிருபையிலும் தேவ பலத்திலும் நானோ தப்பி கடந்து போவேன் என்று சொல்லுகிறார். தப்பி கடந்து போவேன் என்று சொல்லுகிறார். எதற்கு அவர் தப்பி சென்றார்? தாவீதை எந்த காரியத்திலே தப்பி செல்ல வைத்தார் என்று பார்க்கும் பொழுது 141 சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமகாரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே 2 காரியத்தை அவர் மிக முக்கியமாக சந்தித்திருக்கிறார். ஒன்று ஸ்தோத்திரம், சத்துருக்களுடைய கண்ணியின் சிக்குகள். இரண்டாவது ஸ்தோத்திரம், அங்கு வேதம் சொல்லுகிறது அக்கிரமகாரரின் சுருக்குகள் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசானவன் இன்றைக்கும் கண்ணிகளை வைத்து கொண்டே இருக்கிறான். கண்ணிகளை வைத்து கொண்டே இருக்கிறான். சுருக்குகளை அவன் வைத்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 64:5 சொல்லுகிறது, மறைமுகமான கண்ணிகளும் உண்டு, வெளியரங்கமான கண்ணிகளும் உண்டு. சில நேரங்களிலே மறைமுகமா பிசாசானவன் நம்மை தகர்க்க பார்ப்பான். சில நேரங்களிலே நேரடியாகவே நம்மை தகர்க்க பார்ப்பான். அப்ப கண்ணி என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்த வேதத்திலே நிறைய விதமான கண்ணிகளை படிக்க முடியும். மரண கண்ணிகள், சாப கண்ணிகள், இப்படி பலவிதமான கண்ணிகளை பார்க்க முடியும். ஆபத்துகளை கொண்டு வருவான், விபத்துகளை கொண்டு வருவான், மரணங்களை கொண்டு வருவான், இழப்புகளை கொண்டு வருவான், ஸ்தோத்திர நெருக்கடிகளை கொண்டு வருவான். பலவிதமான கண்ணிகளை கொண்டு வந்து தேவ பிள்ளைகளை வீழ்த்த பார்ப்பான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அங்கு வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 124:7 சொல்லுகிறது, கண்ணி தெரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ மனிதனாகிய தாவீதுக்கு விரோதமா சவுல் எடுத்த எல்லா கண்ணிகளும், சவுல் கொண்டு வந்த எல்லா மரண கண்ணிகளையும் ஆண்டவர் தெரிக்க பண்ணினார். அவன் ஈட்டியை வீசின போதெல்லாம் பாடலை பாடுவதற்காக வரவழைத்து, இசைக்கருவி வாசிப்பதற்காக வரவழைத்து, அந்த இசைக்கருவி வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் ஈட்டியை வீசுவான். வீசுகிற பொழுது தாவீதோ தப்பி போனான், கடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமா, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமா, உங்கள் பிரயாசங்கள் பொருளாதாரங்களுக்கு விரோதமா சத்துருவானவன் தகர்க்கும்படி பலவிதமான கண்ணிகளை இந்த கடைசி காலத்தில் ஏற்பாடு செய்யலாம். ஆனால் நீங்கள் தேவ கிருபையிலும் தேவ பலத்திலும் ஜெபத்திலும் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது எல்லா விதமான கண்ணிகளுக்கும் தப்பி செல்லும்படி இந்த காலை வேளை கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 20ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகளும் உண்டு. பிசாசானவன் உங்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று பலவிதமான சூழ்ச்சிகளை, கண்ணிகளை ஏற்பட செய்தாலும் கூட எல்லா கண்ணிகளுக்கும் தப்பிச் செல்லும்படி ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தருவார். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் கொண்டு வந்த எல்லா மரண கண்ணிகளுக்கும் ஆண்டவர் தப்புவித்து பூரண ஆயுசிலே மரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். தாவீது கடைசி காலம் வரைக்கும் இஸ்ரவேலின் விளக்காய் இருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். இரண்டாவது, தாவீது எதற்கு தப்பி கடந்து போனார் என்று பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அக்கிரமகாரரின் சுருக்குகளும் தீமையான எண்ணமுடையவர்களின் சுருக்குகளும் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வேடன் பறவைகளை பிடிப்பதற்காக, ஸ்தோத்திரம், கணுக்காலில் மாட்டுவதற்காக சுருக்குகளை வைப்பார்கள்.
அதாவது அதே போலதான் மனிதர்கள் உங்களை மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை இல்லாமல் இந்த வேலை விட்டு தூக்க வேண்டும், இந்த ஊழியத்தை விட்டு தூக்க வேண்டும், அல்லது இந்த ஏரியாவை விட்டு உங்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்து ஏதாவது சுருக்குகளை வைத்து உங்களை தகர்க்க பார்ப்பார்கள், உங்களை சிக்க வைக்க பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், மனிதனானவன் சத்துருவானவன் எவ்வளவு பெரிய சிக்குகளை உங்களுக்காக உருவாக்கினாலும் அந்த எல்லா விதமான சிக்குகளில் இருந்தும் ஆண்டவரே உங்களை தப்பி கடந்து போக பண்ணுவார், தப்பி கடந்து போக பண்ணுவார். பாருங்கள், தேவ மனிதனாகிய மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் என்கிற மனிதன் 50 முழ தூக்கு மரத்தை ஒரு சுருக்கு உருவாக்குகிறான். மறைமுகமா, ராஜாவுக்கே தெரியாமல் மறைமுகமா அந்தரங்கமா மொர்தெகாயை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக 5 முழம் தூக்கு மரம், 50 முழ நீளம் ஒரு தூக்கு மரத்தை உருவாக்கி அதில் ஸ்தோத்திரம் மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். அங்கு நடந்த ஒரு காரியம் பாருங்கள். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுதே 50 முழம் நீளமுள்ள ஒரு தூக்கு மரத்தை உருவாக்கினான். அதே 9ஆம் அதிகாரத்தில் 13 முதல் நம்ம வாசித்து பார்க்கும் போது அங்கே சொல்லப்படுகிற காரியம், அதே தூக்கு மரத்தில் ஆமானையும் அவனுடைய குமாரர்களையும் தூக்கி போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மொர்தெகாய்க்கு விரோதமாக எந்த தூக்கு மரம் செய்யப்பட்டதோ, எங்கே சுருக்கு வைக்கப்பட்டதோ அதே சுருக்கில் அதே தூக்கு மரத்தில் ஸ்தோத்திரம் ஆமான் மாட்டி கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்கள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் எல்லா சூழ்ச்சிகளுக்கும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்கிற வார்த்தைக்கு சாதகமா எவ்வளவு கண்ணிகளும் எவ்வளவு சிக்குகளும் எவ்வளவு நெருக்கடிகளும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி போகும்படி, இந்த கடனிலிருந்து தப்பி போகும்படி, இந்த பலகீனத்திலிருந்து தப்பி போகும்படி, இந்த ஆபத்திலிருந்து தப்பி போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே இந்த பகல் வேலை முதற்கொண்டு நீங்க சிக்கிருக்கிற இந்த எல்லா சிக்கல்களில் இருந்து ஆண்டவரே தப்பி போக, கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். God bless you.